அன்னைக்கே சரவணன் கிட்ட அவன் விருப்பத்தை நான் கேட்டிருக்கணும். அவசரப்பட்டு முடிவு பண்ணி என் பிள்ளைக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில அவனை நானே தள்ளி விட்டுட்டேன். ஏன் தப்பால என் புள்ள ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவனுக்கு கிடைக்காம செஞ்சிட்டேன். ஒன்னு சேர வேண்டிய உங்க 2 பேரையும் அநியாயமா பிரிச்சுட்டேனே ரம்யா, என்ன மன்னிச்சிருப்பா. இல்ல, நீங்க ஒன்னும் தப்பா பண்ணல. எதுவும் இப்போ சரவணனுக்கு நீங்க நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்திருக்கீங்க. அவன் மேல உயிரா இருக்கிற ஈஸ்வரி சரவணனை முழுசா நம்புற ஒரு குடும்பம்னு அவனுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க, அழாதீங்க. யாரு யார வேணாலும் விரும்பலாம், ஆனா யாரு யாரோட வாழணுங்கிறது நம்ம கையில இல்லையே.